சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/6/2026 திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 18ஆம் நாள். பிரதமை திதி இன்று மாலை 4:37 வரை. கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு 7:08 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தின் நல்ல சம்பவங்கள் மற்றும் பணவரவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல திருப்புமுனையுள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல திருப்பு முனைகள், உற்சாகம், புத்துணர்ச்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய அருமையான மாதமாக கண்டிப்பாக அமையுங்க. 20ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வலுவாக இருக்கிறதுன்றது தொட்டது துளங்கக்கூடிய தன்மை, எதையும் ஒரு தைரியமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஐயா, ஏதாவது நெகட்டிவாக சாதகமற்ற தன்மையாக ஏதாவது இருக்குமா? எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குமானா கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவீங்க, அவ்வளோதான். எப்போ கோபம் வரும்? நீங்கள் நினைக்கிறது நடக்காத போது, உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வராத போது, என்னங்க இது, நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் இந்த அளவுக்கு ஜவ்வாக இழுக்கிறீங்களேன்ட்டு அடுத்தவர் மீது கோபம் வரக்கூடிய ஒரே ஒரு சாதகமற்ற அமைப்பை தவிர மற்றது எல்லாம் நல்ல அருமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. குழந்தைகளால் பெருமைகள், ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறது. மாதத்தின் ஆரம்பத்திலேயே இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வர்றதுன்ட்டு எல்லாவற்றிலும் கூடுதல் நிறைவு, ஒரு 70-80% நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் ஏற்படும். ஏற்கனவே தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்திலேயே ஒரு விசா ப்ராசஸ் நல்லா முடிகிறது, பாஸ்போர்ட்டில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்றது, அல்லது தூர இடங்கள்லேருந்து ஆர்டர் கிடைக்கிறது, வேலைக்கான அமைப்பு, வேலைக்கான அனுமதி, படிப்பிற்கான அனுமதி, பெற்றோர்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுன்ட்டு அவரவருடைய வயது மற்றும் ஜாதக அமைப்பிற்கேற்றார் போலவே ஜூன் மாதம் பெரிய நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத உறுதியாகவே மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஜூன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பணவரவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் இப்போது பரிவர்த்தனை அமைப்பில் 2ஆம் இடத்துல மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குருவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு குரு 3ஆம் இடத்திற்கு வந்துடுறாருனா கூட அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போவது, 7ஆம் இடத்தை பார்க்க போவது மிகப்பெரிய கொடுப்பினை என்பதால் எல்லாத்துலேயும் ஒரு நிம்மதியான சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள், பௌர்ணமி சந்திரன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மாத ஆரம்பமே ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அட்டகாசமாக ஆரம்பிக்குது பாருங்களேன். பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் ராசியை பார்க்க, ராசிநாதனை பார்க்க, கடந்த காலத்தில் எதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போச்சோ, இது அவங்க வயதிற்கேற்றாற் போல பார்க்கலாம் இல்லையா? ஒரு இளையவர்களுக்கு 20-30 வயதுகளில் இருப்பவர்களுக்கு என்ன தடையாகி இருந்தது, 40-50 வயதுகளில் இருப்பவர்களுக்கு, 60-70 வயதுகளில் இருப்பவர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கடந்த மாதங்களில், ஏப்ரலில் இது நடக்கலைங்க, மேல இது நடக்கலைங்க, ஜனவரியிலேருந்தே இது நடக்கலைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் அனைத்தையும் உங்களுடைய அமைப்பிற்கேற்றாற் போல நல்லவையாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் முட்டுக்கட்டையாக இருந்ததெல்லாம் இப்போது நடக்கக்கூடிய சாதகமான மாற்றங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நிம்மதி இருக்குங்க. அதுவும் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே கணவர், குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஜூன் மாதம் பெரும்பாலும் கூடிய பெரிய அளவில் அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. வயதிற்கு ஏற்றாற் போல ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜூன் மாதத்தில் செலவுகள் அதிகம் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு முதல் 15 நாட்கள் வரைக்கும் என்னங்க கையில் இருக்கிறது போய்கிட்டே இருக்குது, பத்தவே மாட்டேங்குது, எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குது, பாக்கெட்டில் மேல் பாக்கெட்டில் இருக்கிறதும் காலி, உள் பாக்கெட்டில் இருக்கிறதும் காலி, பேன் பாக்கெட்டில் இருக்கிறதும் காலி ஆகிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் செலவுகள் இருப்பதை போல தோன்றினாலும் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய கிரகச் சூழல்களின் அமைப்பின் அடிப்படையில் ராசிநாதன் ராசிக்கே வந்துடுறார். 2ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பது கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் பணத்தை விட்டீங்களோ அது எல்லாமே ஜூன் மாதம் உங்களுக்கு
திரும்ப கிடைக்கப் போகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆக முழு நிறைவான அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல உண்டு. இன்னொன்று ரொம்ப பெரிய முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்திலே செவ்வாய் வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறார்னா எதிர்ப்புகள் விலகும், கடன்கள் அடங்கி இருக்கும், கலக்கங்கள் விலகி இருக்கும். எல்லா நிலைமைகளையும் இதை செய்ய முடியுமா, 1ஆம் தேதி இதை கட்டிட முடியுமா, 10ஆம் தேதி இதை கட்டிட முடியுமா, அல்லது இதிலிருந்து தேறுவனா தேர மாட்டானா, மீண்டு வருவனா வரமாட்டானா, இந்த மாதிரியாக மனசுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாத இருக்கக்கூடிய அத்தனை கலக்கங்களும் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு உள்ளாகவே அப்படியே நல்லபடியாக தீரக்கூடிய அமைப்பை மிதனராசிக்காரர்கள் எல்லோருமே கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதற்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு அப்படியே இவர் வந்து விடுகிறார் இல்லையா, அதில் சகோதரிகளால் ஏதாவது ஒரு நல்ல சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக பெரும்பகுதி தன்னம்பிக்கை, உற்சாகம், எல்லாவற்றிலையும் ஒரு சமாளிக்கக்கூடிய திறமைகள், பணவரவுகள் சரளமாக இருக்கக்கூடிய, வேலை தொழில் அமைப்புகளில் நன்மைகள், நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஜூன் மாதம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பினை இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? பாருங்கள், மாதத்தின் முதல் நாளான இன்றைக்கே பாருங்கள், பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் அவங்க ராசிநாதன் இருக்கிறார். நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட வைகாசி மாத பௌர்ணமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பில் அருமையாக 5ஆம் இடத்தில் பூரண சந்திரனாக இருந்து 11ஆம் இடத்தை லாபத்தை பார்ப்பது என்பது இந்த மாத ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை பற்றின கவலைகளெல்லாம் அப்படியே விலகுது. பிள்ளைகள் தொல்லைகள் என்றிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி அவர்களாலேயே இனிய நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய தன்மை. நீங்கள் சொல்கிறதுக்கு பிள்ளைகள் சம்மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூரில் இருக்கிற பிள்ளை திரும்பி வரமாட்டேங்குது, கல்யாண விஷயத்தில் ஏறுக்கு மாறான சில விருப்பங்களை பிள்ளைகளுக்கு கொண்டு இருக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா அம்மா யாருக்கு தலையை நீட்டுன்னு சொன்னமோ அப்படியே குனிஞ்சு வாங்கிக்கிட்டோம் எல்லாத்தையும். ஆனால் இந்த காலத்தில் எப்பா உன் மனசில் எதனா இருக்கா, ஏமா உன் மனசில் எதனா இருக்கான்னு கேட்டுட்டு தான் வரன் பார்க்கவே ஆரம்பிக்க வேண்டியிருக்குன்ட்டு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகள் சம்மதம் கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருப்பது, அதற்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு மாறுவது, ராஜயோக கிரகமான செவ்வாய் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிலையான நல்ல அமைப்பில் பெரும்பாலான கிரகங்கள் சூரியன் செவ்வாய் எல்லாமே அவங்களுக்கு யோக கிரகம், இந்த ரெண்டுமே வலிமையாக இருக்கிறது. ராசிநாதன் மாத ஆரம்பத்தில் பௌர்ணமியாக இருப்பது என்பது கடந்த காலங்களில் எத்தனை பிரச்சனைகள் எந்தெந்த முறையில் இருந்ததோ, குடும்பத்தில் இருந்ததுங்க, வேலையில் இருந்ததுங்க, தொழிலில் இருந்ததுங்க, எனக்கே ஹெல்த் நல்லா இல்லைங்க, கடன் தொல்லைங்க, இந்த மாதிரியாக பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தீர்களோ அதன் அமைப்புகள் அத்தனையும் அப்படியே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூன் மாதம் கடகத்தினர் எல்லோருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜூன் மாத பலன்கள் தொடரும். ஜூன் மாத பலன்கள் தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தனை நிலைமைகள்லையும் சரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ஜூன் மாதம் முதல் ஆரம்பிக்கிறது. மே மாதத்தில் இது சரியில்லை அது சரியில்லை, முக்கியமாக பூர நட்சத்திரக்காரர்கள் அப்படியே கொஞ்சம் பாதிக்கப்பட்டீர்கள் என்பது தான் உண்மை. இந்த மே மாதத்திலிருந்து உங்களுடைய ஜன்ம நட்சத்திரத்திலேயே அட்டமத்து சனியாக தன்னுடைய 8ஆம் இடத்து வேலையை சனி காட்ட ஆரம்பிப்பார். ஆயினும் கோச்சார வேதை நடக்க இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய கெடுதல்கள் எதையும் தடுத்து நிறுத்தி சாதாரண சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. அட்டமத்து சனி அதனுடைய வேலைகளை காட்டவே தான் செய்யும். பெரிய கஷ்டங்களாக இல்லாமல் சின்ன கஷ்டங்களாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஜோதிட பலனாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. மே மாதம் அப்படி ஒன்றும் பெருசாக சிறப்பாக இல்லைங்க. மக நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் முழுக்க வந்துடுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த போன மாதத்திலிருந்து லேசாக இன்னும் ஒரு 10 மாத காலத்திற்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே அட்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கும் என்றாலும் கூட மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இது போன்ற அமைப்புகள் எல்லாமே உங்களை ஒரு உறுதி மிக்கவராக காட்டி எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் கொஞ்சம் ஒரு படிப்படியாகத்தான் விலகும். நாளைக்கே பூம்போ மாதிரி வந்து அப்படி நடந்தணும் இப்படி நடந்தணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் உங்களுடைய கஷ்டங்களின் போது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தி உங்களை ஒரு உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாகத்தான் அமைக்குமே தவிர எந்த நிலையிலும் சிம்மராசிக்காரர்கள் கீழே போய்விட மாட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஜூன் மாதம்.
கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியாகிய சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு 10, 11ஆம் இடம் அமைப்பிருந்து 9, 10, 11 ஆகிய நல்ல பாவகங்கள் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. பாக்கியம் கிடைக்குங்க. வேலை தொழில் அமைப்புகளில் லாபங்கள் இருக்குங்க. வியாபாரம் நல்லா இருக்குங்க, விவசாயம் நல்லா இருக்குங்க, தொழில் நல்லா இருக்குங்க. இந்த நல்லா இருக்கும்னா என்னங்க அர்த்தம்? அது மூலமாக கொஞ்சம் காசு பணம் வருங்க. இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கடனை அடைக்க முடியுங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்குமே இவர் சரியில்லைங்க, முன்ன மாதிரி இல்லைங்க, இவரால் இப்போ சம்பாதிக்க முடியல, இவரால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல, இவர் இப்படி பேசுகிறார், மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறார், தேவையில்லாத ஒரு தொடர்புகள், தேவையில்லாத கான்டாக்ட்ஸு, நட்பு, தேவையில்லாத பழக்க வழக்கம், இதெல்லாம் எங்கே போய் இந்த மனுஷன் கற்றுக்கிட்டு வந்தாருன்னு தெரில. இது எல்லாமே அப்படியே டக்குன்னு விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள், டார்ச்சர் போன்ற அமைப்புகள், ஆண்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அத்தனையும் விலகி எல்லா விதத்திலும் நீங்கள் மேன்மை மிக்கவர் என்பதை காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள், கௌரவம் உள்ள அனைத்து அமைப்புகளும் செயல்படக்கூடிய ஒரு அருமையான மாதமாக கன்னிராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. 9, 10 வலிமையாக இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம் நல்ல விதமாக செயல்படும். தொழில் மூலமாக நல்ல வருமானம் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய குணம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக செய்வீர்கள். பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஜூன் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இந்த ஜூன் மாதத்தில் 9, 10, 2 இடங்களில் இருக்கிறார். மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. பெரும்பாலான கிரகங்கள் ஜூன் மாதத்தில் சாதகமாகவே இருக்குது. பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது தடைப்பட்ட சில விஷயங்கள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. இதுவரைக்குமே பணம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க, என் கையெல்லாம் கட்டி போட்டிருக்குதுங்க, நான் இந்த விதத்தில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னமோ தெரியல எனக்கு அப்படியா இருக்குது இப்படியா இருக்குன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மை. வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிற திரும்பி வந்து தமிழ்நாட்டிற்கு, சொந்த ஊருக்கு, சொந்த மாவட்டத்திற்கு, பூர்வீகத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு முயற்சிகள் பலிதம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் ஜூன் மாதம் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தாங்க கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். பங்குச்சந்தை, யோக வணிகம் அல்லது பேரெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் இதுவரைக்குமே ஒரு செயற்கரிய செயலை, அதாவது ஒரு வேலையை, இந்த வேலையை யாராலும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு தனி ஒருவராக அந்த அலுவலகத்தில் அந்த வேலையை முடித்து கொடுத்து, பரவாயில்லப்பா இவ்வளவு திறமையை எங்கப்பா ஒழிச்சு வச்சுருந்தாருன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நற்பெயர் எடுக்கக்கூடிய சூழல்கள், சமூக ஊடகங்களில் திறமையை காட்டி கொஞ்சம் பிரபலமாக வேண்டும், கீர்த்தி பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்கின்ற அமைப்பில் முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல் வாய்ப்புகள் அமைந்து அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகளை செய்யக்கூடிய ஜூன் மாதம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை இந்த ஜூன் மாதத்திலிருந்தே அமைகிறதுங்க. ஜூன் மாத ஆரம்பத்திலேயே உச்சகுரு ராசியை பார்க்க போகிறார் என்பதைப் போலவே 7, 8 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே 6ஆம் இடத்துல வலிமையாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அப்படியே இருக்கிறது. என்னங்க நடக்கும்? எதிர்ப்புகளை கம்மி பண்ணும், எதிர்ப்புகளை விலக்கி வைக்கும், கடன் தொல்லைகள் இருக்காது, பெரியவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் அப்படியே சரியாக போகக்கூடிய அமைப்பு. மருத்துவம் பலிக்கணும்ல, மருத்துவமே செய்யாமல் கூட டக்குன்னு அப்படியே உடம்புல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நிலைமை. கடன் தொல்லைகளில் தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கடனை அடைப்பதற்கு ஏதுவாக இந்த மாதத்திலேயே சீரான பணவரவு, சரளமான பணவரவு, தொழில் முன்னேற்றம், வேலையில் மாற்றம் இருந்தாலும் கூட அது நல்ல விதமாக இருக்கிறது. வேலை யாருக்காவது ஜூன் மாதத்தில் போச்சுன்னா கவலையப்படாதீங்க. ஒன்று நல்ல வேலை கிடைக்கும், இல்லைனா தைரியமாக தொழில் ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே இருப்பதை விட 2 மடங்கு பண வருமானம் அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமைக்கேற்ப அருமையாக நல்லவையாக நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. திடீர்னு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலை செய்வோம்ல, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை இந்த ஜூன் மாதத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிப்பீங்க. போன மாதம் வரைக்கும் மந்தமாக இருந்து வந்தவர்கள், மார்ச்சில் நான் நல்லா இல்லை, ஏப்ரலில் நல்லா இல்லை, மே கூட எனக்கு கை கொடுக்கலன்ட்டு கொஞ்சம் தூக்கத்தில் ஒரு மாதிரியாக தன்னம்பிக்கையின்றி இருந்தவர்கள் அத்தனை பேருக்குமே உச்சகுருவின் பார்வை ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினாலும், ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும், 20ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதனும் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பின் காரணமாகும் எல்லாத்துலேயும் ஒரு சுறுசுறுப்பாக வயதிற்கேற்றாற் போல செயல்படக்கூடிய, அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல மாதங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் மாதம்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், அறிமுகங்கள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே படிப்படியாக உண்டுங்க. ஜூன் மாதம் ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு வந்து உச்சகுரு என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை அடைகிறார். அதே மாதிரி ஜூன் மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் தனிச்சுக்கிரன் மற்றும் புதனோடு சேர்ந்து 2 சுவர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது. 20ஆம் தேதி வரைக்கும் பஞ்சமாதிபதியாகிய செவ்வாய் வந்து அங்கேயே 5ஆம் இடத்தில் இருக்கிறது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட கல்வி கட்டணம், ஹாஸ்டல் கட்டணம், காலேஜ் அல்லது வேலைக்கு அனுப்புறது அல்லது ஏதாவது ஒரு வகையில் சுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த செலவை சந்தோஷமாக செய்தேன் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு விதத்தில் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு 8-12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் தூர போய் பிழைக்கக்கூடிய தன்மை, அடிக்கடி பயணம் போகக்கூடிய ஒரு வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வாரத்துக்கு 2 நாள், மாதத்துக்கு 4 நாள் தான் ஊட்டிக்கே வரவேன், அது வரைக்கும் வேறு வெளியிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன், பணம் சம்பாதிப்பதற்காக குடும்பத்தை விட்டு சுப பிரிவாக பிரிந்திருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக அந்நிய நாடு, அந்நிய மாநிலம், அந்நிய மாவட்டம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்போலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது கௌரவம், அந்தஸ்து போன்றவைகளை வலிமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. போன மாதத்திலிருந்தே கொஞ்சம் நல்ல பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட்டம், பதவி போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாதங்க ஜூன் மாதம் பெரும்பாலான அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜூன் மாத பலன்கள் தொடரும். ஜூன் மாத பலன்கள் தொடர்கிறது. மகர ராசி மகா உன்னதத்தை அடையக்கூடிய ஆரம்ப மாதமாக ஜூன் மாதம் அப்படியே அமையுங்க. அதோ வருகிறது, இதோ வருகிறது, புலி வருது, புலி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, நிஜமாகவே புலி வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. எந்த வகையிலையும் இது வரைக்கும் ஒரு 4-5 வருஷமாக இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் மிகப்பெரிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு 7-8 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லைன்றதான் உண்மை. அதுவும் அந்த ஜென்மச்சனி, 7.5 சனி போன்ற அமைப்புகளில் கடுமையாக போராடி போராடி இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிஜமாகவே முற்றாக வெளியே வரக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறாரு. ராஜயோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய புதன், சுக்கிரன் 2 பேருமே பரிவர்த்தனை அமைப்புள்ள இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடத்திற்கு வந்து அப்படியே ராசியை பார்ப்பது என்பது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அளவிற்கு வருமான உயர்வு, ஏதேனும் ஒரு நிலையில் ஸ்டாண்டர்டான நிலையான வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள். எதையுமே நம்ப முடியலையேங்க, இதில் காசு வரும்னு பார்த்தா அதில் போச்சு, அதில் காசு வரும்னு பார்த்தா இதில் போச்சு, எதை சொல்கிறது, தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே தோல்விகள் அத்தனையும் வெற்றிகளாக மாறக்கூடிய ஒரு இனிய நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. குடும்பத்தில் இது வரைக்குமே மங்கள சத்தம் கேட்காத நிலைமை, மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் போன்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த வருஷத்திற்குள்ளேயே கைகூடி வரும். ஜூன் மாதத்தில் ஒரு அடையாளம் தெரியும், நம்ம நல்லா இருப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளேயே வரக்கூடிய அருமையான மாற்றம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளுக்கான அச்சாரம், அடையாளம் தெரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த குரு பயிற்சி 6ஆம் இடத்துல வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட 6ஆம் இடத்தில் இருப்பவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் என்பதால் கடந்த காலத்தில் எதிலெல்லாம் வேலை, தொழில், வியாபார, விவசாயத்தில் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஜூன் மாதத்துலேருந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு செலவு போட்டு அப்படியே பின்னி எடுத்துருங்க. சரி இருக்கட்டும், வருமானம் வரும்ல, வருமானம் இல்லாமல் செலவு வந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை. என்னங்க கடன் பாட்டில் ஏறிக்கிட்டே போகுது, சர்வைவலுக்காகவாவது, உயிர் வாழ்வதற்காகவாவது கடன் வாங்கியே ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடையாது. வருமானம் வருது, நல்ல கடன் தான் இருக்குது. 10 ரூபா கடன் வாங்கினேன், அந்த கடன் வாங்கினாலும் 15 ரூபா சம்பாரித்தேன், ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் நிற்கிது, இந்த 10 ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம் என்கின்ற மாதிரியாக வளர்ச்சிக்கான நல்ல கடன்களுடைய ஆரம்பங்கள் ஜூன் மாதத்திலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கும். இன்னொன்று சொல்கிறதா இருந்தால் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, சகோதரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு, அப்பா அம்மா சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் சித்தப்பா பெரியப்பா மக்கள் சகோதரர்கள் ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி மனப்பான்மையோடு இருந்ததெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, நான் கொஞ்சம் இறங்கி வரேன், நீ கொஞ்சம் இறங்கி வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானமாகக்கூடிய சூழலென
கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த கால சோகங்கள் எதுவுமே, சுமைகள் எதுவுமே வராத நல்ல முன்னேற்றமான மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஜூன் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடிவாக ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமையும். 3, 4 குடையவர்கள் பரிவர்த்தனை, 4 குடையவர் 5ஆம் இடம் 4ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே நல்ல விதமாக இப்போது ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. மிக முக்கியமாக உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 20ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டத்தை அப்படியே விலக்கி வைக்க முடியும். அதைவிட முக்கியமாக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு 20-30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த மே மாதத்திலிருந்தே அந்த பிரச்சனைகள் விலகிடுச்சு. மே மாதம் 16, 26ஆம் தேதியிலிருந்தே அப்படியே ரேவதி நட்சத்திரத்துக்கு இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் சாதகமற்ற தன்மைகள் நீடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும். மீனராசிக்காரங்க எல்லாருமே ஒரு 20-30 வயசில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று, எனக்கு இப்படி சரியில்லைங்க, அப்படி சரியில்லைங்க, காசு இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை, இந்த மாதிரியாகத்தான் ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் தான் அந்த ஜன்மச்சனி கொண்டு போகும். நல்ல வேலையாக பாருங்கள், இந்த மாத ஆரம்பத்திலேருந்து உங்கள் ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார், ராசியவே பார்க்கிறார். எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சிகள் வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ணுறது, வெளியிடங்கள்லையும் உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல் உங்ககிட்ட நடந்துக்கிற ஒரு சுலபமான இனிய நல்ல மாற்றங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களிடையே உங்களுக்கு தெரியக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. நடுத்தர வயது தாண்டினவர்களுக்கெல்லாம் ஒரு சுகபோக அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மனைவியோடைய ஆரோக்கியத்தை பற்றி கணவன் கவலைப்பட்டது, கணவனுடைய பொருளாதாரம் ஆரோக்கியத்தை பற்றி மனைவி கவலைப்பட்டது, இந்த மாதிரியாக ஆண் பெண் உறவுகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், கவலைகள் எல்லாமே நடுத்தர வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தெரியக்கூடிய இளைய பருவத்தினருக்கு கூட அதை சமாளிக்கலாம்ன்ற தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நல்ல மாதங்க ஜூன் மாதம். அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றவாறு. இதுவரை 12 ராசிகளுக்கான ஜூன் மாத பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.